I love you 2, I love you 3. அவனை நீ அவுட்டா. Lion Arabian Dates. இப்போ அது Lion Dates. Lion Premium Dates. சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். தவிர்க்க முடியாத குற்றங்கள் நிறைய இருக்கு. பாலியல் பலாத்காரம் இது போன்ற தேவையில்லாத குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை காவல்துறை சில விஷயங்களை கையாண்டு அவங்க கிட்ட இருந்து உண்மை வரவழைக்கிறது பண்றது வரவேற்கத்தக்க. குற்றம் செய்யாத ஒரு நபர்கள் பாமர மக்களை காவல் நிலையத்தில் கூப்பிட்டு வச்சு இன்ஸ்பெக்டர் 2 சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் 2 பேர், 4 கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு துன்புறுத்தினது, தலைகீழ கட்டி தொங்க போட்டு அடிச்சாங்க, லத்தியை வச்சு பின்பகுதியில் 200 தடவைக்கு மேலே தாக்குனாங்க. காவல்துறை நிறைய தடயங்களை மறைக்கிறதுக்கு ஓப்பனாகவே நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் குற்றம் சாட்டப்பட்டவர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடித்து பழகிறதுக்கு அப்பா மகன் 2 பேர் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னது வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்பாடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன். அது போக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் ரேவதி அப்படிங்கிற பவர் போலீஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அம்மாவெல்லாம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சல்யூட் தான். அவங்களுடைய சாட்சி உண்மையிலேயே குற்றம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா தடயங்களையும் மறைக்க முடியாது, எதையும் நீ மறைக்க முடியாது, நீதிமன்றத்தின் பிடியிலிருந்து குற்றவாளிகள் தப்ப முடியாது அப்படிங்கிறது. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபெலிக்ஸ் அவருடைய வழக்கு விசாரணை வந்திருக்கு, ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 30ஆம் தேதி முழுமையான தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 காவலர்களுமே குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தண்டனை என்னன்ட்டு 30ஆம் தேதி வரும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு முதல் கேள்வியே இந்த 2021லேருந்து இப்போ 25 வரைக்கும் 36 கஸ்டோடியல் டெத், லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு. அதை சம்மந்தப்பட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுக்கும் இவங்களே விருதும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஏன் இந்த லாக்அப் டெத்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது? தடுக்கலாமே, ஒரு 2-3 நடக்கும்போது தடுக்கலாமே, ஏன் அது வந்துக்கிட்டே இருக்குது? தொடர்ந்து இந்த லாக்அப் டெத் மரணங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயராஜ் பென்னிக்ஸ் சாத்தாங்குளம், அதாவது 2020 ஜூன் 19 அந்த லாக்அப் டெத்துங்கிறது ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு உலுக்கிய ஒரு வழக்காக நம்ம அதை சொல்லலாம். அதுக்கப்புறமா தொடர்ந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, சிவகங்கை, இப்போ ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு 36 வழக்குகள் இது வரைக்கும் கஸ்டடியல் டெத் தொடர்ந்து நடைபெற்றது. காவல்துறையினருடைய அந்த மனநிலை, அதாவது அவங்களுடைய பார்வை சரியில்லை அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு விசாரணைக்காக ஒருத்தர் மேலே வழக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு அப்படின்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட சில தவிர்க்க முடியாத குற்றங்கள் நிறைய இருக்குது. இப்போ அங்கங்கே சிறுமி பாலியல் பலாத்காரம் இது போன்ற தேவையில்லாத குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை காவல்துறை சில விஷயங்களை கையாண்டு அவங்ககிட்ட இருந்து உண்மை வரவழைக்கிறது பண்ணுறது வரவேற்கத்தக்கது. குற்றம் செய்யாத ஒரு நபர்கள் பாமர மக்களை இந்த மாதிரி காவல்துறை காவல் நிலையத்தில் கூப்பிட்டு வச்சு அடித்து துன்புறுத்தி அவங்கள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தி கொலை செய்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஜெயராஜ் பென்னிஸ் வழக்குலேயும் நீங்கள் 2 பேருமே ஒரு மொபைல் கடை வச்சுருக்கிறாங்க, அப்பா மகன். ஸோ 2 பேரையும் காவல் நிலையத்தில் கூப்பிட்டு போய் ஒரு டைம் தாண்டி, கொரோனா பீரியடில் டைம் தாண்டி, ஊரடங்கு டைம் தாண்டி போனதாக சொல்லி அவங்க பொய் வழக்கு போட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க, உள்ளே வச்சு அடிக்கிறாங்க. விசாரணையில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள உள்ளே வச்சு அடித்தது, அதாவது இன்ஸ்பெக்டர் 2 சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் 2 பேர், 4 கான்ஸ்டபிள்ஸு எல்லாரும் சேர்ந்து அடித்து துன்புறுத்தினது, தலைகீழ கட்டி தொங்க போட்டு அடித்தாங்க, லத்தியை வச்சு பின்பகுதியில் 200 தடவைக்கு மேலே தாக்குனாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் பார்த்துருக்கோம். இது போன்ற ஒரு காட்டு முராண்டித்தனமான சில காவலர்கள் இன்னும் களை எடுக்கணுங்கிறது இது மாதிரியான ஒரு வழக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ இங்கே இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது ஏன் இதை பண்ணுறாங்க? ஏதாச்சும் பிரச்சனைனா பிடிச்சிட்டு வைக்கிறாங்க, அந்த கஸ்டோடியில் வச்சு விசாரிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. சரி, அதுக்கு மேலே இந்த கொலை முயற்சி, கொலை அப்படின்னு வர்றது நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம உயர் அதிகாரி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி இதை பண்ணுறாங்களா? இல்லை மறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு சில, அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் காவல்துறை நிறைய தடயங்களை மறைக்கிறதுக்கு ஓப்பனாகவே நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இரவை பகலாக மாற்றியிருக்கிறாங்க சிசிடிவியில்,
ஒரு சிசிடிவி காவல் நிலையத்தில் 24 ஹவர்ஸ்க்கு மேலே அதுவே டெலீட் ஆகிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. பகலை இரவாக மாற்றியிருக்கிறாங்க. இரவு 8 மணிக்கு சூரிய உதயம் தெரிந்ததாக, அதாவது நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அதை கன்வெக்ட் பண்ணும்போதே கிளியராக சொல்கிறாங்க இது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. சிபிஐ அதை எவ்வளவு தெளிவாக அதை வந்து கையாண்டு அவங்க அழிக்கணும்னு நினச்ச தடயங்களை சிபிஐ இவங்களுடைய விசாரணையில் இதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து இப்போ நீதிக்கு முன்னாடி வந்து நிறுத்தியிருக்காங்கன்றது தான் இதில் நம்ம பார்க்குறோம். காவல்துறை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் காவல்துறை மக்களுக்கு நண்பன் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வெளிப்பார்வையில். பட் ஒரு சில இது மாதிரியான காவல் நிலையத்தில் பணிபுரிகிற அந்த மாதிரி காவல்துறையினரால் ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே இது வந்து ஒரு ஒரு பிளாக் மார்க்காக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா காவல்துறைங்கிறது நமக்கான ஒரு துறை, மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு துறை. ஸோ இது போன்ற சம்பவங்கள் வந்து அப்பா மகன் அவங்க நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து உடனடியாக சாத்தாங்குளத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம அடிச்சிட்டோம், அதனால் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு இமிடியேட்டாக மருத்துவமனைக்கு திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கோ பக்கத்தில் ஏதாவது உடனடியாக போகக்கூடிய கொண்டு போயிருந்தால் ஒருவேளை அந்த குடும்பத்தில் இந்த 2 நபர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார்கள். அதாவது காவல்துறையில் வந்து அப்படி என்ன ஒரு தவறு பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ லத்தியை வச்சு அடித்து பெஞ்சில் காவல் நிலையமே இரத்த காடாக இருக்கு. அன்னைக்கு சாத்தாங்குளம் காவல் நிலையமே பெஞ்சு உள்ள சிறை வைக்கக்கூடிய அந்த இடங்கள்லேருந்து பெஞ்சிலேருந்து கயிறை தலைகீழ கட்டி தொங்க விட்டு ஸ்ரீதர் அப்படிங்கிற அப்போதைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் இப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடித்து பழகிறதுக்கு அப்பா மகன் 2 பேர் கிடச்சிருக்காங்கன்னு சொன்னது வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்பாடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடாக இது தெரியல. ஸோ அதை தாண்டி சில வகையான ஒரு ஆட்கள் தான் இந்த மாதிரியான செயல்பாடை செய்வாங்க. ஸோ இது போன்ற வழக்கு வந்து இனிமேல் இது ஒரு பெரிய வகையில் வந்து மக்கள் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ஒரு காவல் நிலையத்தில் காவல்துறையிட்ட நம்ம எப்படி அவங்க கிட்ட வந்து ஃபேஸ் பண்ணணும், காவல்துறை நம்மளை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவங்க ஏதாவது வேறு மாதிரியாக ட்ரீட் பண்ணும்போது நம்ம எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிற ஒரு விதத்தை மக்களுக்கும் சொல்லும் அப்படிங்கிறது தான். இந்த வழக்கு வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த வழக்கு முதலாவது காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்க, தாறுமாறாக அடிக்கிறாங்க. எல்லாருமே அடித்தோடனே அவங்க வந்து கோயில்பட்டி மத்திய சிறை கொண்டு போகிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, இறந்துறாரு. இந்த வழக்கில் மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு வழக்கறிஞராக ஒருவர் வந்து ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த இருவரும். இந்த தந்தை மகன் ஒரே நேரத்தில் தந்தை மகன் இறக்குறதுங்கிறது வந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு அதை விட வேறு வழி எதுவுமே கிடையாது. இவரை மரணமாக வந்து திருப்பி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கிறாங்க. அதில் திருநெல்வேலியை சார்ந்த வழக்கறிஞர் ஜெபசிங் அப்படிங்கிறவர் வந்து அவரை உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவரை முழு மனதோடு எங்களது வழக்கறிஞர் சார்பாக இது மாதிரியான வழக்கறிஞர்கள் வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வந்து ஒரு தப்பு நடக்கு அப்படின்னா உடனடியாக அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறேன். அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற அந்த இடத்துல ஜெபசிங் அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து வேறு ஒரு வழக்குக்காக, அதாவது இந்த வழக்குக்காக இல்லை, வேறு ஒரு வழக்குக்காக வேற ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பார்வையிடுறதுக்காக நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பிணங்களை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இது யாருன்னு கேட்கும்போது அங்கே சாத்தாங்குளத்தில் ஏதோ கடைக்காரங்களாம் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஏதோ பிரச்சனை போல அடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அந்த காயங்களை அதுலேயே இமிடியேட்டாக பார்த்துட்டு அதுலேயே ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. காவல்துறை மீது திரிநாட்டு போடணும் அப்படின்னு அந்த ஜெபசிங்ன்ற வழக்கறிஞர் திருநெல்வேலியை சார்ந்தவர் அந்த இடத்துல வச்சு அந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதனுடைய விளைவாக இன்று வரையிலும் முழு மூச்சாக செயல்பட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வந்து ஒரு அவங்களுடைய குடும்பத்திற்கு பயனுள்ள அதாவது திருப்தின்னு சொல்ல முடியாது, ஏன்னா உயிருக்கு ஈடுன்னு எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த தீர்ப்பை வந்து முழு மனதோட வரவேற்கு. ஓகே, இப்போ சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு மாதிரி இருக்குது. ஒரு 6 ஆண்டுகள் வந்து ஆச்சு. இந்த தீர்ப்பு வரைக்கும் ஒரு 6 ஆண்டுகள் ஆச்சு. ஏன் இந்த டிலே? 5-6 வருஷம் டிலேனா ஒவ்வொரு வழக்குகளை பொறுத்து, அதாவது இப்போ 5 ஆண்டுகள் 9 மாதங்கள் ஆயிருக்கு இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து. இதுலேருந்து டிலே அப்படின்னா சாட்சிகள் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரிச்சிருக்கிறாங்க. அதாவது உடனடியாக ஜெயராஜ் பெர்னிக்ஸ் வந்து அந்த இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. அவங்களுடைய லுங்கி சட்டை எல்லாமே இரத்த காயம், கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட சொல்லி அவங்க உறவினர்கிட்டயே காவல்துறையில் அங்கே இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் சொல்கிறாங்க. திருப்பி சிபிசிஐடி விசாரணையில் ஐஜி சங்கர் சார் வந்து விசாரணை பண்ணுறாங்க அவங்க தலைமையில். அந்த விசாரணையில் உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சிபிஐக்கு இந்த வழக்கு மாறுது.
இந்த சிபிஐக்கு இந்த வழக்கு மாறினதுக்கு அப்புறமா இந்த வழக்கில் வந்து அந்த அவர்கள் காவல்துறை வந்து தூக்கி உடையில அங்கெல்லாம் எரியப்பட்ட அந்த துணிகளை கலெக்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப மிக முக்கியமாக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக அமைஞ்ச சாட்சிகள்னு சொல்லலாம், அந்த அந்த ப்ரூஃப்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய லத்தி, ஒவ்வொரு லத்தியும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது உள்ளே இருக்கிற தடயங்களை பூராமே அவங்க வந்து மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மேலும் சில காவலர்கள் வந்து அதுக்கு உதவி புரிகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லத்தியில் இருக்கிற பிளட்டு, அந்த மேஜை, நாற்காலி, இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டு ப்ளஸ் இறந்தவர்களுடைய பிளட்டு வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. சிபிஐ இந்த வழக்கை வந்து ரொம்ப அழகாக கையாண்டு, இது போன்ற சிபிஐ வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்து இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கி கொடுக்கறதுக்கு பண்ணுறதுங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ இது போன்ற வழக்குகள் இன்னும் நிறைய வழக்குகள், இப்போது திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு எடுத்துக்கோங்க. சொல்லக்கூடிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவப்பட்ட ஒரு பையன் அங்கே வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு. ஸோ அதில் வந்த பிரச்சனை. ஸோ அவரும் அடித்து கொல்லப்படுறாரு. வீடியோலாம் பார்த்தோம், அந்த டைமில் நிறைய பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ இது போன்ற சிபிஐ இந்த விசாரணையை முன்னெடுத்துக்கிறத பார்த்து உண்மையிலேயே இதில் குற்றம் நம்ம மேலே மன ரீதியாக குற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க போலாமே அலற வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த தீர்ப்பு மூலிமா உருவாயிருக்கு. தொடர்ந்து இந்த எளிய மக்களை வந்து குறி வைக்கிறது வந்து ஏன்? இப்போ ஒரு கஸ்டடியில் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தினர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த வழக்கில் வந்து ஒரு வழக்கறிஞரே வந்து தானாக முன் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ குடும்பத்தினால வந்து அந்த ரீச் பண்ணவே முடியலன்னா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இல்லை, அதாவது அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு குடும்பத்தினால ரீச் பண்ண முடியாதது இல்லை, ஓரளவு மக்கள் விழிப்புணர்வாக தான் இருக்காங்க. பட் என்னென்னா, பாமர மக்களை வந்து அவங்களுடைய அறிவுக்கு ஏற்றாப்புல நம்ம ட்ரீட் பண்ணணும். ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொண்டு வராங்கன்னா அதை எப்படி, இப்போது நிறைய, அதாவது சிறப்பு வாய்ந்த காவலர்களும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ நிறைய இருக்கிறாங்க. இப்போ எல்லாரையும் வந்து 24 மணி நேரமும் காவல் நிலையத்தில் சிசிடிவி இது போன்ற நிறைய விஷயங்களை பண்ணி மக்கள் விழிப்புணர்வுக்காக இன்றைக்கி டிராஃபிக் எடுத்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். இது போன்ற செயல்களை பார்க்கும்போது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் ஒரு பாமர மக்களை அந்தந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வரும்போதோ, அவங்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்ல வரும்போதோ அவங்களாக மாறி சில விஷயங்களை உள்ளெடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த 9 காவலர்களும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இவங்க வந்து ஏதாச்சும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அந்த குடும்பத்தினர்கிட்ட போய் சமரசம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது சமரசம்னு இல்லை, மேல்முறையீடுங்கிறது எந்த குற்றவாளியாக இருந்தாலும் ஒன்ஸ் வந்து இப்போது மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து கன்விட் பண்ணியிருக்காங்க, தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மார்ச் 30 அதனுடைய தண்டனை விவரங்கள் வெளில வரும். ஸோ அதுக்கப்புறமா குற்றவாளிகள் வந்து எப்போவுமே குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வந்து அவங்க தரப்புக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வந்து அவங்களுடைய மனைவி தரப்பில் மேல்முறையீடு போகிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான வழி. ஸோ அது அவங்க யாராக இருந்தாலும் அது அடுத்த கட்டம், அதுதான் மேல்முறையீடு தான் அதுக்கு அடுத்த கட்டம். ஓகே, அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து இங்கே ஒரு சமரசம் பேசுறது, இந்த ஜெயராஜ் குடும்பத்தில் வந்து சமரசம் பேசுறது, அதுக்கான தண்டனை ஆயிடுச்சு. அதாவது அவங்க தரப்பு வாதங்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லத்தியில் தானே வந்து பிளட் இருக்குது, ஆல்ரெடி ஜெயராஜ் அப்படிங்கிறவருக்கு வந்து நுரையீரல் தொட்டு இருந்தது, அது போக சில உடல் ரீதியான இருந்தது. ஸோ அது வந்து அப்படி கூட மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாதங்களை தான் முன் வச்சாங்க. இருந்தாலும் நீதியரசர் அவர்கள் மிக தெளிவாக நீதிமன்றம் இதை சிறப்பாக இந்த வழக்கை விசாரித்து, ஒரு லத்தியில் வந்து பிளட்டு இருந்தாலுமே அது அவங்களுடைய பிளட்டில் மேட்ச் ஆகுதுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சாட்சியங்கள். அது போக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, காவல்துறையிலேயே வந்து இந்த காவல் நிலையத்தில் ரேவதி அப்படிங்கிற வந்து பவர் போலீஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அம்மாவெல்லாம் உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் தான். அவங்களுடைய சாட்சி வந்து ரொம்ப முக்கியமான சாட்சி, இந்த வழக்கிற்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. அந்த இந்த பவர் போலீஸாக இருந்தாங்க, அவங்களுடைய சாட்சி ரேவதி அப்படிங்கிறவங்க. நடந்த சம்பவங்களை இப்படி தான் நடந்தது, இரவு 8 மணி முதல் காலை 11 மணி வரை வச்சு துன்புறுத்தி அடித்தாங்கன்றது எல்லாத்தையும் தெளிவாக நீதிமன்றத்தில் முன்பு ஆஜராகி சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்கள வந்து உண்மையிலே முழு மனதாக வரவேற்கிறோம். ஓகே, இப்போ சமீப காலங்களில் வந்து காவலர்களுக்கு வந்து பெருசாக ஒரு தண்டனை தந்து நம்ம எங்கேயுமே பார்க்கல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கஸ்டோடியல் டெத்துக்குன்னு ஒரு தண்டனை வந்து பார்க்கல. சமீபத்தில் நடந்திருந்த ஏதாவது சொல்லுங்கள், என்ன மாதிரி இருக்கும்? நீதிமன்றம் யாரையும் வந்து இவர் காவல்துறை, இவர் மேலதிகாரி, இவர் இப்போ கலெக்டராக இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதில்ல. நீதிமன்றத்தின் முன்பு அனைவருமே சமம்தான். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, தக்க தண்டனையை கண்டிப்பாக நீதிமன்றம் கொடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும், இதில் வந்து குற்றவாளின்னு 9 பேரையுமே கன்விட் பண்ணிட்டாங்க.
ஸோ இதற்கு ஒரு தகுந்த தண்டனையை வந்து 30ஆம் தேதி நம்ம வந்து என்ன செய்யலாம். ஓகே சார், இந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் காவலர்களுக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ 36 நடந்திருக்கு, ஏன் எதுவுமே கண்டுக்கலை? இது வந்து யாருடைய பிரச்சனை? மேல் அதிகாரிகளா இல்லை கவர்மெண்ட் பிரச்சனையா? இல்லை ஒரு சில கவர்மெண்ட் கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, அதாவது இப்போது ஒரு சில காவல் ஆய்வாளர்கள் பண்ணுற சில விஷயங்களாலேயோ இல்லை காவல்துறை சேர்ந்தவர்கள் பண்ணுற விஷயங்களாலேயோ ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம தப்பாக சொல்லிட முடியாது. இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்கவே கூடாது, அதுதான் எல்லாருடைய இதுவும். பட் வந்து ஒரு சில இடத்துல இப்போ சொன்ன மாதிரி 20லேருந்து இப்போ வரைக்கும் 36 காவல் நிலைய மரணம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து உரிய விசாரணை எடுத்து, இது போன்ற தீர்ப்புகள் தான் இதற்கு வந்து பதில். உரிய விசாரணை எடுத்து காவல்துறையினரால் தான் ஒருத்தர் அடித்து கொலை செய்யப்பட்டார், இல்லை அவரால் தான் இவர் கொன்னார், இல்லை இவங்க வந்து கொலைக்கான காரணம் காவல்துறை தான் அப்படின்னு தெரிய வரும்போது எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் இந்த மாதிரியாக முன்மாதிரியாக இந்த தீர்ப்பு அமையும். இந்த தீர்ப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய நடுக்கத்தை இது போன்ற குற்றம் செய்யக்கூடிய காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் தான் சொல்லுங்கள். ஓகே சார், இதுக்கு மேலே சிபிஐ மேலே வந்து இப்போது தமிழக மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு உறுதியாக. ஏன்னா சிபிஐ வந்து சிபிசிஐடி விசாரணை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அந்த விசாரணையில் வந்து சரியாக முரண்பாடு இல்லைன்னு சொல்லி சிபிஐ மாறினதுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை இன்று வந்து இப்போ 5 ஆண்டுகள் 9 மாத காலத்திற்கு அப்புறம் இப்படி ஒரு அதாவது இப்போ சிசிடிவி நீங்கள் எடுத்துக்கோங்க, இரவை பகலாக மாற்றினது, பகலை இரவாக மாற்றினது, எல்லாத்தையுமே சிபிஐ வந்து ரொம்ப துரிதமாக அவங்களுடைய ஃபார்மேட்டில் அவங்க ப்ரொசீஜர் பக்காவாக ஃபாலோ பண்ணி அவங்க என்னென்ன கலெக்ட் பண்ண முடியுமோ, இவங்க மறைக்கணும்னு நினச்ச ஆதாரங்களை இந்த 9 குற்றவாளிகளும் இவங்களோட சேர்ந்த இவங்க அனைவரும் சேர்ந்து மறைக்க விரும்பிய ஆதாரங்கள் அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிபிஐனுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். சிபிஐ அதாவது நிறைய வழக்குகளை பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது போன்ற வழக்கில் வரக்கூடிய இந்த சிபிஐயோடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தான் பெற்றிருக்கு. ஓகே, இப்போ இந்த 9 காவலர்களுக்கு ஒரு தண்டனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காவலர்கள் மத்தியில் எந்த மாதிரி ஒரு அதிர்வு ஏற்படும்? இல்லை, இப்போ 9 பேரும் குற்றவாளிகள் நிரூபிச்சிட்டாங்க. 30ஆம் தேதிக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த 9 பேருடைய சம்பள கணக்கு அந்த விவரங்களை வந்து அந்தந்த எஸ்பி ஆஃபீஸில் எங்கே பணி செஞ்சாங்களோ அந்தந்த எஸ்பி ஆஃபீஸில் அதனுடைய விவரங்களை தாக்கல் செஞ்சு அதை அறிக்கையாக நீதிமன்றத்தில் மார்ச் 30க்குள்ளே என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்புறம் வந்து இவங்களுடைய சொத்து மதிப்பு, இவங்களுடைய ஒவ்வொரு காவலருக்கும் இப்போ 9 குற்றவாளிகளுக்கும் உரிய சொத்து மதிப்பு வந்து என்னென்ன சொத்து மதிப்பு இருக்குது, ஏன்னா வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுடைய இழப்பீடுக்காக என்னென்ன சொத்து மதிப்பு இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சோர்ஸ் இருக்குது, எல்லாமே மத்திய மாநில அரசுகள் அறிக்கையாக வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக சிறையில் இவங்க இருந்தாங்க இல்லையா, இந்த 9 பேரும் வந்து சிறையில் இருந்தப்போ சிறையினுடைய நன்னடத்தைகள், இவங்க சம்மந்தமான நன்னடத்தைகள், இவங்களுடைய மெடிக்கலி இவங்க வந்து எப்படி எல்லாமே இவங்களுடைய மருத்துவ பரிசோதனை எல்லாமே வந்து அறிக்கையாக மத்திய மாநில அரசுகள் வந்து 30ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 30ஆம் தேதி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் காத்திருக்குன்னு தான் சொல்லுவோம். இழப்பீடுகள் வந்து கொடுத்துருக்காங்களா சார் இப்போ வரைக்கும்? இல்லை, அதான் 30ஆம் தேதி தான், மார்ச் 30 ஜட்ஜ்மெண்ட்டு அன்றைக்கி தான் வந்து என்ன தண்டனைக்கான ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 302 போட்டுக்கிறப்போ ஒன்று வந்து ஆயுள் தண்டனை ப்ளஸ் இம்ப்ரெஸ்மெண்ட், இழப்பீடு தொகை வழங்கணும், டெத்து தூக்கு தண்டனை ப்ளஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னன்றது 30ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். ஆனால் மிகப்பெரிய ஒரு மக்கள் அதாவது எல்லாருமே எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்ப்பு. மேலும் இது போன்ற சம்பவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான தீர்ப்புங்கிறதுனால மிக கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய. சார், இப்போ இந்த ஜெயராஜ் ஃபினிக்ஸ் இந்த விஷயம் நடந்தே வந்து ஒரு 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் தொடர்ந்து இப்போ நடந்திருக்கு. அஜித்குமார் அவருடைய வழக்காகட்டும், இப்போ சிவகங்கையில் வந்து ஒரு மாணவர் ஒரு இளைஞருக்கு வந்து நடந்திருக்கு, தலித் இளைஞர் அவருக்கு நடந்திருக்கு. இப்போ 6 ஆண்டுகள் கழிச்சும் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் மிருகத்தனமாக தாக்குறாங்க? இதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் மாற்றம் உண்டாகுமா? உறுதியாக, அதாவது இந்த தீர்ப்பு, இந்த வழக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குங்கிறது தமிழ்நாடு முழுவதும் மிகவும் பரவலாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கில் இப்போ வந்து 9 பேருமே, அதாவது இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டரு, இப்போ எல்லாரையுமே குற்றவாளி அப்படின்னு இந்த நீதிமன்றம் வந்து சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது. இந்த தீர்ப்பின் மூலமாக என்ன பார்க்குறோன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அடுத்தால கஸ்டடியல் டெத் நடந்திருக்கிற இடங்கள், இதுக்கு அப்புறம் கூட நிறைய கஸ்டடியல் டெத்து இப்போ வரைக்கும் 36 வழக்குகள் நடந்திருக்கு அப்படின்னா, இதில் வந்து குற்றம், அதாவது உண்மையிலேயே ஒருத்தரை அடித்து கொண்டிருப்பேன்றது அவனுடைய மனசாட்சிக்கு தெரியும்னா நீதிமன்றத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே குற்றவாளிகளுக்கு இந்த லாக்அப் டெத்
அதாவது அஜித்குமார் மரண வழக்காக இருக்கட்டும், இது போன்ற மரண வழக்கில் சிவகங்கை மரண வழக்காக இருக்கட்டும், உண்மையிலேயே குற்றம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா தடயங்களையும் மறைக்க முடியாது, எதையும் நீ மறைக்க முடியாது, நீதிமன்றத்தின் பிடியிலிருந்து குற்றவாளிகள் தப்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாகும். சில பிரச்சனைகள் நடக்குது, அவங்களுக்கு ஒரு குற்றவாளி இவர்தான் சொல்லிட்டு ஒரு தீர்ப்பும் தராங்க, அதையும் தாண்டி மேல்முறையீடு பண்ணி பெயிலில் வராங்க. சமீபத்தில் கூட நடந்திருக்கு. அப்படிங்கிற விஷயத்துல குற்றவாளிக்கும் சட்டம் வந்து சாதகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த விஷயம்லாம் பண்றாங்களா? இல்லை, அதாவது அப்பீல்ன்றது வந்து எந்த குற்றம் சுமத்தப்பட்டாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கீழமை நீதிமன்றம் வந்து இவங்க வந்து தண்டனைக்குரிய குற்றவாளி தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அதை அப்பீல் எடுத்துகிட்டு போயிட்டு சில வழக்குகளில் விடுதலையாகும். கீழமை நீதிமன்றம் தண்டித்த வழக்குகளில் ஹைகோர்ட் வந்து விடுதலை செய்கிற வழக்கு நிறைய இருக்குது, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா வழக்குகள்லையும், அதாவது ஒரு சில வழக்குகளில் அதற்குரிய பாயிண்ட் இருக்கும். அதாவது கீழமை நீதிமன்றங்கள் சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கக்கூடியதை ஹைகோர்ட் வந்து மிகவும் தெளிவாக பார்த்து சில உயர்நீதிமன்றங்கள் அந்த வழக்கிலேருந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லா வழக்குக்கும் எல்லா குற்றவாளிக்கும் இது பொருந்தாது. உண்மையான ஒரு குற்றம் வந்து சுமத்தியிருக்கார் அப்படின்னா நீதிமன்றத்தின் பிடியிலிருந்து எங்கே போனாலும் சரி நீதிமன்றம் சட்டம் வந்து தன் கடமையை செஞ்சே ஆகும். அவ்வளோதான், அதுலேருந்து தப்பவே முடியாது. ஓகே சார், நன்றி சார். நன்றி.